ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு இடிஎஃபோட ரெலவென்ஸ். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனி டைம் வாங்கக்கூடிய ஒரு ஃபண்ட் இருக்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெரும்பாலும் அழைப்பு இருக்கா? அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், டெவலப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டை சார்ந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சுன்னு வருது. வெரஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஆர் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் தான் ஜாஸ்தி இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. அதனால இந்தியாலையும் அந்த மூவ் இருக்கா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இன்னும் காலம் இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம கொஸ்டின்ஸாக. ஸோ ஆஸ் அகெயின்ஸ்ட் இடிஎஃப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இரலவெண்ட்டாக ஆயின் வருதான்னு ஒரு கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ரன் இடிஎஃப் வில் டூ பெட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட். டெஃபினட்டாக அதில் கொஸ்டின் கிடையாது. லாங் ரன்னா நான் சொல்கிறது ஒரு 10லேருந்து 15 வருஷம் கழிச்சு. இந்த ஷார்ட் ரன் வந்து ஆஸ் மார்க்கெட்ஸ் பிகம் மோர் டெவலப்ட், மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ரோல் டெஃபினட்டாக இருக்குது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து ஹைடன்பர்க்னு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய தனியார் நிறுவனம், லிஸ்டட் கம்பெனி மேலே ஒரு அலிகேஷன் பண்ணாங்க. அந்த அலிகேஷன் பண்ணுற சமயத்தில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் நிறைய இருந்தது, இடிஎஃப்ஸில் நிறைய இருந்தது. ஸோ இந்த கம்பெனியோடைய ஷேர் வந்து அந்த அலிகேஷன்ஸ் போது பயங்கரமாக அடி வாங்கித்து. ஆனால் தனியார் மியூச்சுவல் ஃபண்ட், தட் இஸ் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டு அந்த காலகட்டத்தில் அந்த கம்பெனிஸ் எந்த போர்ட்ஃபோலியோலையும் இல்லை. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் சம்ஹவ் அவளால் ஒரு 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 டிசிஷன் எடுக்க முடிஞ்சது இன் அட்வான்ஸ், தட் இந்த மாதிரி கம்பெனிஸில் இப்போ நம்ம இன்வெஸ்டடாக இருக்க வேணான்ட்டு. ஸோ இடிஎஃப்ஸ் வந்து இஸ் டெஃபினெட்லி லோ காஸ்ட், அதில் பல அட்வான்டேஜஸ் இருக்குது, நோ டு வேஸ் அபவுட் இட். ஆனாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், ஒரு ஃபண்ட் மேனேஜருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து டெஃபினட்டாக கண்டினியூஸ் டு பிளே அ ரோல், எஸ்பெஷலி இன் மார்க்கெட்ஸ் தட் ஆர் டெவலப்பிங் லைக் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டு டெஃபினட்டாக ஒரு ரோல் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து information is not automatically available to everybody at the same time. So fund manager definitely has some better analysis, some better information, and so on and so forth. They have large analyst teams. So avalala they are able to make decisions much quicker than ordinary investors. So adnala ennoda view la vandu definitely index ETFs will do better in the long run, but fund managers also have a role to play in terms of enhancing returns. Definitely in the அடுத்த ஒரு 5-7 வருஷம் definitely fund managers will have a role to play. அப்படிதான் நான் நினைக்கிறேன். Why do investors still prefer mutual funds to ETFs ன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, he is taking a conscious call. ETF வந்து ஒரு மார்க்கெட் சார்ந்தது. ஸோ இந்த மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே ஒரு ரிஸ்க் என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் அந்த மார்க்கெட்டே வாங்கி விற்கிறதுனால அது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ பல தடவை வந்து அது ராங்காக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறேஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்டமெண்ட்லி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் தேர் இஸ் ஸ்டில் சம் மெரிட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ப்ரிஃபர் அ ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் ஃபண்ட்ஸ் டு இடிஎஃப்ஸ். ஏன்னா ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு லாஜிக் பேஸில் பண்ணுறாங்க. அதுதான் வியூ. ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து கொஞ்சம் ஹையர் காஸ்ட் தான் இடிஎஃப்ஸ் கம்பேர் பண்ணால் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அண்ட் த ஃபண்டிங் தி அனலிஸ்ட் டீம் அவளோட சம்பளம் எல்லாம் சேர்த்து தான் அந்த காஸ்ட்டில் வரும். அதனால் டெஃபினட்டாக ஒரு ஆக்டிவ் மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டோட காஸ்ட் வந்து இஸ் டெஃபினெட்லி ஹையர் தேன் an ETF where the costs are very low. ஏன்னா டிப்பிக்கலாக ஒரு ஃபண்ட் மேனேஜரே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் யூர் ஃபாலோயிங் த மார்க்கெட்டுன்றதுனால. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட ரோல் வருது. தேர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பீட் த மார்க்கெட். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5-2% அந்த மார்க்கெட்டை பீட் பண்ணுறது தான் அவங்களுடைய ரோல் அண்ட் எக்ஸ்பர்டீஸே இருக்குது. ஆஸ் லாங் அஸ் தேர் ஏபிள் டு பீட் த மார்க்கெட், த ஹையர் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைடு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஹையராக இருந்தால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூ வில் ஸ்டே. ரிட்டர்ன்ஸ் லோவராக இருக்கும்போது தான் யூ ஆர் லுக்கிங் அட் லோவர் காஸ்ட். ஸோ as long as that is happening, I don't think that's a problem. ETFs வந்து because they are traded in the stock exchange,
அது வந்து நிறைய ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதா as compared to மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. அது பல விதத்தில் அது ஒரு ரைட்டான ஒரு கேள்வி. ஏன்னா இடிஎஃப்ஸ் வந்து நான் ஒரே நாளுக்குள்ள ஒரு 4 தடவை வாங்கலாம், 4 தடவை விற்கலாம். ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வாங்க முடியும். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே என்ஏவியில் தான் வருது. அதனால இடிஎஃப் வந்து ப்ரொவைட்ஸ் லிட்டில் பிட் மோர் எபிலிட்டி டு ட்ரேட், ஷார்ட் டேர்மில் ட்ரேடிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. ஆல்தோ அந்த அந்த பர்பஸ்க்கு அந்த ப்ராடக்ட் கிடையாது. இடிஎஃப்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் ட்ரேடிங்னாலும் அது நிறைய பேர் வந்து குவிக்காக வாங்கி விற்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க ஸ்டாக் மாதிரி. ஐ டோன்ட் திங்க் இட் வில் சர்வ் த பர்பஸ். உங்கள் புரோக்கர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா ஹில் மேக் brokerage போத் on buy and sell. பட் உங்களுக்கு அது சாதகமானு எனக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அடாப்ட் பண்ணுமா இல்லை இடிஎஃப்ஸ் கம்ப்ளீட்டாக இதை வந்து ஓவர்டேக் பண்ணிடுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா சமீப காலத்தில் வந்து லாஸ்ட் 2 years நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னுவோம். இன்னொன்று வந்து இடிஎஃப்ஸ் விச் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோவிங் த மார்க்கெட்டோட இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நடுவில் இப்போ வந்து தெர் இஸ் another category of funds which is called ஸ்மார்ட் பீட்டான்னு. இந்த ஸ்மார்ட் பீட்டான்றது என்னன்னா ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஆர் தி இடிஎஃப் எடுத்துன்னு வரும், ப்ளஸ் அந்த ஃபண்ட் மேனேஜரோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கும், பட் அது லோவர் காஸ்ட் எடுத்துட்டு கம்பைன் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பல வேரியேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபியூச்சர். ஸோ இந்த ஒரு ஃபைட் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ஸ், பட் தெர் வில் பி லாட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் பிட்வீன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த அடுத்த ஒரு 5-10 வருஷத்தில் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது யூனிக்காக இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ எவ்ரி இன்வெஸ்டர் டைப்புக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ இன்னைக்கு கார் வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரி லெவல் கார்லேருந்து ஒரு பெரிய எஸ்யூவி வரைக்கும் ஒரு பல ரகத்துலேயும் உங்களுக்கு ரேஞ்சில் கார்ஸ் இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வரும். we are already confident of that. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் நீட்ஸை சர்வ் பண்ணுறதான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சர்வ் த சேம் நீட் இன் த லாங் டேர்முக்கு இன்வெஸ்டரோடைய ஃபண்ட் க்ரோத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு எய்தர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதை கையாளுற முறை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இடிஎஃப்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் மாதிரி வாங்கி வைக்கிறாங்க இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில், எஸ்பெஷலி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கொஞ்சம் கூட லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அந்த இடிஎஃப்யும் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக பார்க்கணுன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம். அப்படி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக தே வில் see a better benefit in the long run. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.